ஆ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. டாக்ஸி டிரைவர் வந்து என்னன்னா, அவங்க ஊபர்ல ஓட்டுறாரு. அவரு வந்து என்ன போட்டிருக்காருன்னா, ஊபர்ல ஓட்டுறவங்களுக்கு வந்து சரியான வாடகை கிடைக்கிறதில்ல. வாடகை கம்மியா கிடைக்குது. அவங்களுக்கு வந்து தகுந்த கிலோமீட்டருக்கு தகுந்த காசு கிடைக்கிறதில்ல. அத ஊபர் கமிஷனா எடுத்துக்கிறாங்க. அப்படி ஏர்ன் பண்றாங்க. அதனால நம்ம வந்து வர்ற கஸ்டமர நம்ம வந்து நம்ம நம்பர குடுத்து, விசிட்டிங் கார்டு குடுத்து அவங்கள ரிப்பீட் கஸ்டமரா ஆக்கிக்கலாம். அப்போ நமக்கு வந்து அந்த கமிஷன் காசு நமக்கு சேர்த்து குடுப்பாங்க. நமக்கு அதனால யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி சாத்தியம் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. இவரு ஒரு பக்கம் இருப்பாரு, கஸ்டமர் ஒரு பக்கம் இருப்பாங்க. அவங்க கூப்பிடுற டைமுக்கு இவரு போ முடியாது. இவரு போற இவருக்கு ஃப்ரீயா இருக்கணும். அது வந்து பல ப்ராப்ளங்கள் வரும். அது வந்து ஒரு வேள அது லோக்கல் அந்த பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு ஊர்ல அவருக்கு வீட்டு பக்கத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமரா இருப்பாங்க. அவங்க வந்து இவருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஒருவேள பிரதர் எனக்கு வந்து நாளைக்கு 10 மணிக்கு எனக்கு கொஞ்சம் டே டாக்ஸி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த 10 மணி அத அவர் கணக்கு பண்ணி அவரு வந்து அவர் வாகனத்த ஓட்டிட்டு அவரு அந்த டைம்ல அவரு வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி அந்த மாரி அவரு வந்து அங்க பிக்கப் பண்ண போனா கூட, அவர் வெளியில வந்து எடுக்கிற அந்த ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் டைம் அவருக்கு வேஸ்ட் ஆகும். அந்த டைமும் அவர் வேற கஸ்டமர் எடுக்க முடியாது. அப்ப அதுலயும் இதாகுது. ஆ அது வெளிநாட்டு டிரைவருங்கிறாங்க. வெளிநாட்ல வந்து ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனில 1000 வண்டி இருக்கும். அவங்க எந்த பெட்ரோல் பம்ப்ல போனாலும் பெட்ரோல் போட்டுக்கலாம். எல்லாமே ஆ Toyota Corolla, Toyota Camry, ஹைபிரிட் டாக்ஸி எல்லாமே. ஹைபிரிட் வண்டினால அவங்களுக்கு பெட்ரோல் வந்து அதிகமா செலவாகாது. அப்ப அவங்க வந்து 320 கிலோமீட்டர்ஸ்குள்ள போவாங்க. ஒரு கஸ்டமர் கூப்பிடுறாங்க. ஒரு 5 மினிட், 10 மினிட், 20 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரீச் ஆயிருவாங்க. அவ்வளோ குயிக்கா போவாங்க. அவங்களுக்கு பெட்ரோல பத்தி கவலை இல்ல. போய் பிக்கப் பண்ணிருவாங்க. அது வேற. ஃபாரின்க்கும் ஃபாரின் கண்ட்ரிக்கும் இந்தியாவுக்கும் அ ஒரு நாளும் அது சூட் அப் ஆகாது. அதுவும் எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. 2வது வந்து இப்போ ஊபர்ல வந்து ஓட்டினா காசு கம்மியா தான் கிடைக்கும். வண்டி ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் வண்டி நீங்க வந்து ரூ. 9,00,000 குடுத்து வண்டிய வாங்கிட்டு வந்து நீங்க ஒரு 3 வருஷம் சென்னையில போட்டு ஓட்டி பாருங்க உங்களுக்கு தெரியும். அந்த வண்டி லாஸ்ட்ல என்ன மிஞ்சும்னா, நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்களோ சம்பாதிக்கலையோ தெரியல. பட் அந்த அந்த ப நீங்க போட்ட இஎம்ஐ அடைச்சு முடிக்கக்கூடிய நேரத்தில இந்த ரூ. 9,00,000 வண்டிய நீங்க வந்து ஒரு ரூ. 2,00,000 ரூ. 2,50,000க்கு போகுமா? அப்படிங்கிறது டவுட்டு. ஆமா. அந்த அளவுக்கு வண்டிய வந்து நீங்க நச்சு என்ன சொல்லுவாங்க, ஒரு மனுஷன வந்து புழிஞ்சு புழிஞ்சு எடுத்துருவாங்க. ஒரு வேலைய அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி சொல்லுவாங்க. அது மாரி சக்கை ஆக்கிருவாங்க. அந்த வண்டி உங்களுக்கு வண்டியா இருக்காது. அந்த வண்டியோடைய வேல்யூஷன் முடிஞ்சு போச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு மேல அந்த வண்டி வந்து சிலவங்க பாவிக்கிறாங்க. சொந்த வண்டின்னு நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி மாருதி கம்பெனிலேயே குடுத்து வண்டிய நல்லா சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் வைக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்சது போதும். எனக்கு ஒரு நாளைக்கு ரூ. 1000 ரூ. 1500 எனக்கு இன்கம் இருந்தா கூட போதும் அப்படின்னு ஓட்டுறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க.